கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 21ஆம் நாள். தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்துருக்காங்க. இன்றைய மன்னா கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நாம தேவனுடைய மாபெரும் திட்டங்களை பற்றி படிக்கும்போது ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் நமக்கு இருக்கிற அந்த புரிதல் முழு பைபிள் வசனத்தோட ஒத்து போகுதா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணணும். இதுக்காக நம்ம தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் சில தவறான போதனைகளை நம்ம கேட்கும்போது இது பைபிளில் இருக்கிற மாதிரியே இருக்கே, இது அப்படியே சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தெரியும். ஆனால் நல்லா கவனித்து பார்க்கும்போது தான் அது முற்றிலும் தவறான கருத்து, தவறான போதனை அப்படின்னு தெளிவாக புரியும். அதனால தான் நம்ம யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் அதை அப்படியே நம்பிடாம நம்ம பைபிள் வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். வசனங்களை நல்லா சோதிச்சு தேடி ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு படிக்கிறது மூலமாக தான் எது உண்மையான வேதாகம போதனை, எது மனுஷங்களோட தவறான கருத்து அப்படின்ற வித்தியாசத்தை நம்மளால ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே குட்டீஸ், இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம்? மனுஷங்களோடைய வீணான பேச்சுக்களையும் தந்திரமான வார்த்தைகளையும் கேட்டு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. நாம் எப்பவுமே பைபிளை ஆழமாக படித்து உண்மையான சத்தியத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமுள்ள நல்ல சமத்த பிள்ளைங்களாக வாழணும். சரியா? இந்த மன்னாவை இன்னும் சூப்பராக புரிஞ்சுக்க இப்போ உங்களோட பைபிள் எடுத்து எரேமியா 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா வேதாகமத்தை ஆழமா படிச்சு உண்மையான சத்தியத்தை பற்றி கொண்டு நம்மளுடைய தேவனுக்கு எப்பவுமே விசுவாசம் உள்ள நல்ல பிள்ளைகளா வாழ்றது எப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோடு நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. பாய் குட்டீஸ், காட் பிளஸ் யூ.